அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு இந்த புதன் பெயர்ச்சி எப்படி இருக்குது? அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா யார்கிட்ட இருக்கணும்? இல்லை வாயே திறக்கக்கூடாதுன்னா யார்கிட்ட வாயை திறக்கலாம், திறக்கக்கூடாமல் இருக்கணும்? இப்போ கடகராசி அன்பர்களுக்கு மனதில் பல கேள்விகள் போயிட்டுருக்கு. எப்பொழுது என் எண்ணங்கள் நிறைவேறும்? எனக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை, குறிக்கோள் இருக்கு. அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்க எனக்கு எப்போ காலம் பர்மிட் பண்ணும்? இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சீக்ரெட் விஷயம் என்ன வச்சுக்கோன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகை திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உங்கள் குடும்பம், சொந்த பந்தத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மாதிரி கால் ஃபார் பண்ணியிருக்கேன், உடனே ஆன்லைனில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா பப்ளிசிட்டி பண்ணுறதை நிறுத்துங்க. பப்ளிசிட்டி உங்களுக்கு நெகட்டிவாக மாறக்கூடிய காலகட்டம். இப்போ திருமண உறவு பந்தங்கள் இப்போது புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனக்கசப்பு ஏற்பட்டது வேறு, ரைட்? அப்போ இந்த உறவுகள் வலுப்படுகிற காலகட்டமும் பார்த்துக்கணும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்காக 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், எப்படி பாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பரை அழகாக மாற்றி ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஜாதகம் பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்கிறது, நிறைய கல்யாண விஷயமாக நிறைய பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி பார்க்குறோம் சார். இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, இல்லை நல்லா இல்லையா, பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, ஏதாவது அதிசயம் நடக்குமா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார். உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. முதல்ல புத பயிற்சி ஒவ்வொரு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பயிற்சி. இந்த பயிற்சி புதன் என்ற சமாதான கிரகம், ஒரு கிரகம் வந்து விட்டாலே உலகளவில் மாறும். இப்போ தேவைப்படுது இந்த ஈரான் இந்த மாதிரி வாரில் கூட. இது உலக அளவில் மட்டும், நமக்கு உலக அளவு சண்டை போட்டால் நம்ம வீட்டில் கேஸோட விலை கூடுது. ஆமாம், அடிப்படை தேவைகள் கூடுது. இந்த புதன் என்ற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட்டு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு இன்டர்வியூனாலே புதன், சினிமா துறைக்கு புதன் தேவை, கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ எல்லாமே சரியாக இருக்க புதன். இந்த ஒரு கிரகம் உலக அளவில் மாறுதல் பண்ணுது. இந்த புதன் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் நடக்கும்போதே என்ன நடக்குன்னா, ஆடி மாதம் அமாவாசை வருகிறது, ஆவணி அவிட்டம் வருகின்றன, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, அதோட கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரைக்கும் வருது. நிறைய ஃபெஸ்டிவல். அப்போ இந்த புதப்பயிற்சி நடக்கின்ற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு அருளை காத்திருக்கின்ற மாதமாக இருக்கின்றன. சரியான கோயில் வழிபாடுகளோ சரியான விஷயத்தை தக்க வைத்து கொண்டால் சில வருடம் ஜெயிச்சிடலாம். அப்போ சரியான மாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, அற்புதமான மாதம். அதை பற்றி ஒவ்வொரு ராசி அடிப்படையில் பார்த்துருவோம். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்குது? அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா யார்கிட்ட இருக்கணும்? இல்லை வாயே திறக்கக்கூடாதுன்னா யார்கிட்ட வாயை திறக்கக்கூடாமல் இருக்கணும்? யார்கிட்ட வாயை திறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக நம்ம சிஎம் இன்றைக்கி கடகராசி தான். இன்றைக்கி அவர் அதாவது அமைதியாக இருந்தாலும் தப்பு, பேசினாலும் தப்புன்ற மாதிரி ஆகிடும். 2 கடகம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். ஆமாம், ஒன்று சிஎம் அவரும் கடகம், புதிதாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல வீத லீடர்னு ஒன்று. ஆமாம், அண்ணாமலை அவர்கள், அவர்களும் சிஎம். அவரும் கடகதானா? எப்படி இருக்கு சார் சொல்லுங்க. நம்ம அரசியல் விட்டுருவோம், நம்ம மக்கள் மக்களுக்காக பேசுவோம் நிச்சயமா. இப்போ கடகராசி அன்பர்களுக்கு மனதில் பல கேள்விகள் போயிட்டுருக்கு. எப்பொழுது என் எண்ணங்கள் நிறைவேறும்? எனக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை, குறிக்கோள் இருக்கு. அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்க எனக்கு எப்போ காலம் பர்மிட் பண்ணும்? எவ்வளோ செஞ்சாலும் கெட்ட பேர் வருது அப்படிங்கிற ராசி தான். இந்த ராசிக்கு பொதுவாகவே பப்ளிசிட்டி வரணும், ஆனால் பப்ளிசிட்டி நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆக வாய்ப்புகள் இருக்கிற காலகட்டமாக இருக்குன்னு ஒரு வருத்தம் வேற. ஓடி ஓடி உழைக்கிறோம், ஆனால் சொந்த பந்தமே நம்ப மாட்டேது. கொடுத்த பணங்கள் திருப்பி வரல அப்படிங்கிற இந்த ராசிக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா உதவிக்கு பண்ண பணங்கள் திருப்பி கொடுக்காம, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குங்க. இந்த புத பயிற்சியில் ஃபஸ்ட் நல்ல விஷயம்,
உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயம் மன தைரியம் அதிகரிக்குது. தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சீக்ரெட் விஷயம் என்ன வச்சுக்கோன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகை திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உங்கள் குடும்பம் சொந்த பந்தத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மாதிரி கால் ஃபார் பண்ணியிருக்கேன் உடனே ஆன்லைனில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா பப்ளிசிட்டி பண்ணுறதை நிறுத்துங்க. பப்ளிசிட்டி உங்களுக்கு நெகட்டிவாக மாறக்கூடிய காலகட்டம். இதே இதுதான் ஒரு நார்த் இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னிடம் எவ்வளோ நகை இருக்குன்னு ஒரு பொண்ணு வீட்டில் நகையெல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லும் காட்டுச்சு. அந்த பொண்ணு வீட்டில் திருட்டாங்க. ஆமாம், அது எதுக்கு காட்டணும்? இதுதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவங்க எப்பவுமே எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. முதல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ ஷேர் பண்ண விஷயம்னு ஒன்று இருக்குது, சந்தோஷத்தை ஷேர் பண்ணலாம். ரகசியம்னு ஒன்று இருக்கணும். அப்போ கிடைக்கிற வரைக்கும் அது ரகசியமாக இருக்க வேண்டியது. சரி, இந்த நேரத்தில் இவங்களுக்கு முதல்ல கல்வி ரீதியாக மிகப்பெரிய யோகம் உண்டு. மாணவர்களாக இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறோம், வெளி மாநிலத்தில் படிக்கிறோம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஒரு விஷயமும் இவங்க கவனிக்கணும்னா, அந்த ஒரு சில ஏஜென்சி மூலம் போகிறீங்கன்னா கவனமாக இருக்கணும். சரியான ஏஜென்சியா இல்லை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி போகலாமே, ஏன் ஏஜென்சி மூலம் போகணும்? தெரிந்த நாடுகள். அப்போ இங்கே இருக்கிற உறவுகள்கிட்ட சொல்லிட்டு போகணும். சொல்லக்கூடிய விஷயம் சொன்னோம்லையே, இது சொல்லணும். இந்த விஷயத்தை சொல்லாமல் போயிடக்கூடாது. இந்த விஷயங்கள் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண உறவுகள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் இது நடைபெறுகிற காலகட்டமாக இருக்குது. இப்போ திருமண உறவு பந்தங்கள் இப்போது புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு ஏற்பட்டது வேற, ரைட்? அப்போ இந்த உறவுகள் வலுப்படுகிற காலகட்டமும் பார்த்துக்கணும். இப்போ தான் இவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசாங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இல்லை, அதிக கவனம் செலுத்தணும். அதை அட்டன் பண்ணுங்கள். பிஸ்னஸில் இவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எங்கே வாங்குறாங்க, பிஸ்னஸோட சீக்ரெட் என்ன, சீக்ரெட் ரெசிபி என்ன அப்படின்னு ஓப்பனாக வெளியே சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் வேண்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் உங்கள் ராசியை நோக்கி கேது பகவான் வந்துட்டுருக்கார் அடுத்த வருஷம். நீங்கள் இன்றைக்கி சொல்லிக்கிற ஓப்பன் சீக்ரெட்லாம் நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ டிசம்பருக்கு மேலே தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கிறனால இப்போ இருந்தே சேஃபாக இருந்துக்கங்க. இப்போ கடகம் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டு. கடவுள் வழிபாடில் இந்த ராசி சங்கு அபிஷேகம், சங்கமேஸ்வரர் வழிபாடு செய்தாலே சகலத்தையும் பண்ணலாம். ராசி சார் எனக்கு ஜெயிச்சு பல பதில் வரணும், சங்க அபிஷேகம் சங்கமேஸ்வரர் 2 வழிபாடு தாங்க. ஒரு முறை செய்தால் போதும், சகலத்தையும் பண்ணலாம். கடகம் ஜெயிக்க தயாராகி விடுங்கள். சங்க அபிஷேகம் தானே, ஈஸி, பண்ணலாமே. அழகாக ஒரு சங்கு வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க. அது வந்து நிறைய தடங்கள்லாம் கூட நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுங்க, வாழ்க்கையை வாழுங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக ஒரு ராசிக்கும் அந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கும்னு பரிகாரங்களோடு அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் கரெக்டாக கேட்டிருப்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரங்கள் அந்த விஷயத்தோடு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைனாலும் சரி, எதுனாலும் அந்த பரிகாரத்தோடு உங்களுக்கு சரி பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவர் தான் நம்ம விஜயகுமார் ஐயா. அடுத்தது இது பாருங்கள், இந்த புக்கு விஜயகுமார் ஐயா வந்து இந்த புக்கு வெளியிட்டிருக்காரு. ஜாதகம் படிக்கணும், நானும் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இது வந்து அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இப்படி இல்லை நான் வந்து ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே விஜயகுமார் ஐயாவே உங்கள் வீட்டுக்கு இந்த புக்கை சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த புக்கில். இதை படித்தா நீங்கள் எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும், என் ஜாதகத்தை பார்த்துக்கணும், மற்றவங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஜாதகத்தை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.